நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காஃபி. ஏன் இப்படி எல்லாரையும் வேதனைப்பட வைக்கிறீங்க? ஆக்சிடென்ட் ஆன அப்பவே நான் போய் சேர்ந்திருந்தேன்னா எல்லாரும் நிம்மதியா இருந்திருப்பீங்க. என்ன பண்றது, தப்பி பொழைச்சிட்டேன்னு. அதான் உங்க எல்லாருக்கும் வேதனையா இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானா பேசுறேன்? நீதான் என்ன பேச வைக்கிற. ஆக்சிடென்ட்னால ஏற்பட்ட இந்த காயம் கூட ஆறிடும். ஆனா உன்னால என் மனசுல ஏற்பட்ட காயம் ஆறவே ஆறாது. ப்ளீஸ் அருண், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க. நான் உங்களுக்கு ஏத்த பொண்ணு இல்ல. இந்த நிமிஷம் கூட நான் உங்களை என் சகோதரனா தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற உங்க எண்ணத்தை மாத்திக்குங்க. உங்க அப்பா அம்மா பாக்குற வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாரோட வேதனையும் தீரும் அருண். எங்க அப்பா அம்மாட்ட பேசுற மாதிரி நான் உன்கிட்ட பேசினேன்னா உன்னால தாங்க முடியாது. என் கோவம் அதிகமாகிறதுக்குள்ள மரியாதை எங்கேருந்து போயிடும். நீங்க எப்படி பிடிவாதமாவே இருந்தீங்க. நான் இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். என்ன பயமுறுத்துறியா? இல்ல அருண், உண்மையதான் சொல்றேன். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும்னா நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அது நடக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழி இல்ல. ஏய், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. போடி, போய் செஞ்சுக்க. என்ன அருணை சமாதானம் பண்ணியா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்கிட்ட யாருமே பேசக்கூடாது. முக்கியமா நீ அவங்கிட்ட பேசக்கூடாது. இல்லம்மா, அருண் என்ன வேணாலும் திட்டட்டும், எப்படி வேணாலும் வேதனைப்படுத்தட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்க மேல அருணுக்கு இருக்கிற வெறுப்பு குறையணும். இந்த குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு காட்சியை நீ பார்க்கணும்னா அவன் மனசுல இருக்கிற மாதிரி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். அதை தவிர அவன் வேற எதுக்குமே ஒத்துக்க மாட்டான். அருணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. உங்க அண்ணனா இருந்தாலும் சரி, எங்க அப்பாவா இருந்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜை நான் பண்ணி வைக்கிறேன். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாருமா, கல்யாணம் முடிஞ்சதும் நீயும் அருணும் பெங்களூர்ல போய் இருங்க கொஞ்ச நாளைக்கு. இங்க எல்லாம் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம்.
ஹலோ ஆண்டி, நான் பிரியங்கா பேசுறேன். ஹாய் பிரியங்கா, ஹவ் ஆர் யூ? ஆ ஃபைன் ஆண்டி. நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேம்மா, நீயே கால் பண்ணிட்ட. என்ன ஆண்டி, அருண் இன்னும் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரா? ஆமாம்மா, அவன் பக்கத்துலேயே போக முடியல. வீட்ல இருந்து கோச்சிக்கிட்டு பெங்களூர் போன பையனை நீ தான் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்த. எனக்கு என்னமோ நீ சொன்னா அவன் கேட்பான்னு தோணுது. என் மேல இருக்கிற கோவத்தை எப்படியாவது கொஞ்சம் போக வைமா. ஷூர் ஆண்டி, ஷூர். உங்க பையனோட வெறுப்பு மாத்தி அவரை உங்க கையில ஒப்படைக்கிறேன். உன்னால முடியுமாமா? பெங்களூர்ல இருந்து சமாதானப்படுத்தி அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த எனக்கு அவரோட மனசை மாத்துறது ரொம்ப சாதாரண ஆண்டி. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து கடைசியா நீங்க எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும். அதுக்கு என்னம்மா, கொடுத்துட்டா போச்சு. எப்படியாவது என் பையன் மனசு மாறணுமா, எனக்கு அவ்வளவுதான். நீ எப்பமா வர? நாளைக்கு நான் சென்னைக்கு வரேன் ஆண்டி. கண்டிப்பா அங்க வரேன். நிச்சயமா வீட்டுக்கு வாமா, நாங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே ஆண்டி, பாய். உன் பையனை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மாத்துறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜூலி, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என் மாமா மணிபாரதி ஒவ்வொரு ஆசிரமமா போய் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, சென்னை, திருவனந்தபுரம் இப்படி பல ஆசிரமங்களை சுத்திக்கிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க. யூர் ரைட். அவனோட அந்த ஆசிரம பயணம் அவன் மன அமைதியை தேடி அலையறதுக்காக எனக்கு தோணல. தன்னோட பழைய காதலியையும் குழந்தையும் தேடி அலையறான் தான் நான் நினைக்கிறேன். ஆமா கார்த்திக், ஏன்னா கால்கட்டாலேயே பல ஆசிரமங்கள் இருக்கு. அதை விட்டுட்டு அவர் சென்னை, திருவனந்தபுரம்னு சுத்திக்கிட்டு இருக்காருன்னா நிச்சயமா ஏதோ ஒரு உறவை தேடிதான் இருக்கும். கார்த்திக், நாம உன் மாமாவோட வாரிசை தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்றதானே பிளானு? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? இல்ல, எனக்கு ஒரு ஐடியா. சொல்லு. கஷ்டப்பட்டு உங்க மாமாவோட வாரிசை தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்றதுக்கு பதிலா உன் மாமாவையே கொலை பண்ணிட்டா என்ன? ஆசிரமத்துல இருந்து கல்கட்டா திரும்பி போறப்ப ஒரு ஆக்சிடென்ட், ப்ராப்ளம் எல்லாம் சால்வ். ஏய், நீ இதை இப்ப யோசிக்கிற? இதெல்லாம் நான் முன்னாடியே யோசிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? இதெல்லாம் நான் எப்பவோ யோசிச்சுட்டேன். என் மாமா ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. ஃபேமஸ் ரைட்டர். அவரோட சாவை வெறும் ஆக்சிடென்ட்டா போலீஸ் பார்க்க மாட்டாங்க, தோண்டுவாங்க. தோண்டுனாங்கன்னா நாம தான் மாட்டுவோம். அப்புறம் வாழ்நாள் முழுக்க ஜெயில தான் இருக்க வேண்டியிருக்கும். என்னால முடியாது. எனக்கு சந்தோஷமா இருக்கணும், லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும். அதெல்லாம் சரிப்பா. ஒருவேளை நம்மளால வாரிசை தேடி கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சுன்னா? முடியலன்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீ சொன்ன பிளான யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் இப்ப நாம பண்ணிருக்கிற பிளான் படியே நடக்கலாம். முதல்ல வாரிசை கண்டுபிடிப்போம். சரி, ஓகே, டைம் ஆகுது, கிளம்பலாமா? ஷூர்.
பிரியங்கா வாமா. ஹாய் ஆண்டி. ஹாய். என்ன பார்க்க டல்லா இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லம்மா, உடம்பு நல்லா தான் இருக்கு, மனசுதான் சரியில்லை. ஆண்டி கவலைப்படாதீங்க, அதான் நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஓகே? நான் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறேனா? சச்சே, என்ன ஆண்டி, அப்படிலாம் எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் அருண் விஷயத்துல நீங்க எனக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, என்ன சொல்றாரு நம்ம ஹீரோ? எங்கம்மா, அவன் பக்கத்திலேயே போக முடியல, எரிஞ்சு விழறான், நாக்குல கத்தி வச்சிருக்கான். கல்யாண விஷயத்துல மத்தவங்க சம்மதிக்கலைன்னா கூட ஷாலினியே சம்மதிக்க மாட்டேங்கிறா. நான் அவகிட்ட எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சிருவேன். பிரியங்கா, நீ கொஞ்சம் அருண் கிட்ட பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாமா. இப்போதைக்கு அவங்கிட்ட பேசக்கூடிய ஒரே ஆள் நீ மட்டும்தான். நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே? அருண் எங்க? மாடியில இருக்கான். சரி, போயிட்டு வரேன். ஹே ஹாய். என்ன வீட்டுல கோச்சிட்டு வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கீங்களா? வாங்க பிரியா, எப்போ வந்தீங்க? நீங்க தான் என்ன வர வச்சிருக்கீங்க. என்ன? நான்? ஓ, என்ன சமாதானப்படுத்துறதுக்காக உங்களை வர வச்சாங்களா? பிரியங்கா, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, இந்த வீட்டுக்கு நான் உங்களால தான் வரேன், அப்படியே நான் இங்க வந்தாலும் யார்கிட்டயும் நான் அன்பா பாசமா நடந்துக்க முடியாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. அருண், ஜஸ்ட் ரிலாக்ஸ், கூல் டவுன். இப்போ எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல பிரியங்கா. நீங்க பெங்களூர் தானே போறீங்க, நானும் வந்துடுறேன் ப்ளீஸ். அது சரி, நான் ஒன்னும் உங்களை பெங்களூர் கூட்டிட்டு போறதுக்காக வரல. ஒரு தாயோட மனசு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க பாருங்க அருண், அவங்க உங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டாங்கன்னா நான் அவங்க கிட்ட பேசுவேன். இப்ப அவங்களே ஷாலினியை சம்மதிக்க வைக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. காதல் கல்யாணம்லாம் கட்டாயத்தால ஏற்பட்டா அதனால யாருக்கும் எந்த சந்தோஷமும் இருக்காது அருண். ஏற்கனவே நீங்க ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு அது நடக்காததுனால நீங்க பெங்களூருக்கு வந்தீங்க. ஷாலினியும் ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டா. மறுபடியும் நீங்க இதே மாதிரி ஏதாவது பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா நம்மளால தானே இவ்வளவு பிரச்சனைன்னு ஷாலினி சூசைட் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிப்பா. அந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். நான் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழி இல்லை. அருண், ஷாலினி மாதிரி உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல பாசம் காட்டுற ஒரு நல்ல பொண்ணா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறதா இருந்தா நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவையில்லாம வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சரி, முதல்ல கீழே வாங்க. அம்மா கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாங்க. நான் சொல்றேன்ல, வாங்க அருண். வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜூலி டார்லிங், இன்னும் ஒரே ஒரு மாசம் எல்லாத்தையும் முடிச்சிடணும். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கலாம். சொல்லுங்க கார்த்திக்,
இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்க, நிறைய பண்றேன். உங்களுக்காக சூப்பரா பண்ணுவேனா? என் மேல இந்த நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு? ம்? கூடிய சீக்கிரமே காரியத்தை முடிப்போம், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம். ஓகே பாய். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. போய் செஞ்சுக்க. போய் செஞ்சுக்க. போய் செஞ்சுக்க. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. போய் செஞ்சுக்க.